வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு த ஃபர்ஸ்ட் சன் இன் லவ் வெங்காட் ஆஃப் ஆல் டைம் அனிமோட 41வது எபிசோட பற்றி பார்க்க போகிறோம். ஹீரோ அந்த உடஞ்சி போன வெப்பனை எல்லாத்தையும் அவனுடைய ரீஇன்கார்னேஷன் பவுலை யூஸ் பண்ணி கல்டிவேஷன் பண்ணிக்கிட்டு இருந்து அவனுடைய பவர் எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு நான் எப்படியோ இன்னேட்டர் ரிலிமோட லெவல் 5 அடைஞ்சிட்டேன். அந்த மூத்தாவோ எக்ஸ்வான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்கவே மாட்டாரு. உண்மையிலே ஆன்மேன் டிசபிளா இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. என்னுடைய கல்டிவேஷன் பவரை இந்த உடஞ்சி போன வெப்பனுங்களை யூஸ் பண்ணி அதிகரிக்க முடியுது. அதனால நான் இதுக்கப்புறம் ஒரு கோட் டிசபிளா இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ சிரிச்சுக்கிட்டு இருக்கவும் அவனுங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு வந்துட்டு சீனியர் எக்ஸோ காலையிலே நீங்க என்ன நல்ல மூடுல இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு குண்டன் கேட்க, ஏன்னா இன்னைக்கும் என்னால செக்டர்ல வேலை செய்ய முடியும் அதை நினைச்சுதான் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன். சரி வேலைக்கு போறதுக்கான டைம் வந்துருச்சு, நான் இங்கிருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்பவும் சீனியர் எக்ஸோ ஒரு நிமிஷம் நில்லுங்க, இதுக்கப்புறம் நீங்க ஒலிம்பிக்கோட ஆன்மேன் டிசபிளா இருக்க தேவையில்லைன்னு லீடர் சொல்லிட்டாருன்னு குண்டன் சொல்லவும், என்ன அப்ப இதுக்கப்புறம் என்னால அந்த வெப்பனுங்களை கலெக்ட் பண்ண முடியாதா? அந்த கிழட்டு மூத்தாவோ எக்ஸுவான அவர் என்ன சொன்னாருன்னா உங்களை வெப்பன் பீக்கில் பார்ட் டைமா ஒர்க் பண்ண சொன்னாருன்னு குண்டன் சொல்லவும், என்ன வெப்பன் பீக்கில் பார்ட் டைமா ஒர்க் பண்ணணுமா? சீனியர் எக்ஸு எனக்கு நல்லாவே தெரியும் இதை நினைச்சு நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்கன்னு, ஆனா லீடரோடைய வார்த்தையை உங்களால மீற முடியாதுன்னு குண்டன் சொல்லிட்டு இருக்கவும் நம்ம ஹீரோவோ அதை நினைச்சு சிரிச்சுக்கிட்டு இருந்துட்டு, நான் என்ன கேள்விப்பட்டேன்னா வெப்பன் பீக்கில் தான் எல்லாம் உடைஞ்சு போன வெப்பனும் வரும், அதனால எனக்கு இப்போ ஜாக்பாட்டை அடிச்சிருச்சு, இது ரொம்ப நல்ல விஷயம்னு ஹீரோ அவனுக்குள்ளாரே சொல்லிட்டு இருக்க. சரி செக்டர் லீடர் சொன்னதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உள்ளியா இருக்கிறவங்க கேட்கவும், செக்டர் லீடரோடைய பார்வையில நான் ரொம்ப பெரிய ஆளா தெரியுறேன், அதனாலதான் எனக்கு இந்த மாதிரி முக்கியமான வேலை எல்லாத்தையும் கொடுக்கறாரு, அதனால இதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. சீனியர் எக்ஸோ வெப்பன் பீக்ல வேலை செய்யறத நினைச்சு நீங்க ரொம்ப சந்தோஷப்படுறீங்களா? அந்த இடத்துல நீங்க வேலை செஞ்சீங்கன்னா ரொம்ப டயர்ட் ஆயிடுவீங்கன்னு குண்டன் சொல்லிட்டு இருக்க. அதனால தான்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா இந்த செக்டோரிய புகழ் எல்லாம் பரவும் அப்படின்னு ஹீரோ அவனுக்கிட்ட சொல்லிட்டு இருந்துட்டு, இந்த மாதிரி ஒரு வாய்ப்புக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். வெப்பன் பீக்குக்கு போயிட்டு அந்த இடத்துல இருக்கிற வெப்பன்களை யூஸ் பண்ணி என்னால கல்டிவேஷன் பண்ண முடியும். மூத்தாவோவே இப்ப என்ன அந்த இடத்துக்கு போக சொல்லி எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்காருன்னு ஹீரோ அவனுக்குள்ளாரே சொல்லிட்டு இருக்க. சீனியர் எக்ஸோ நீங்க எவ்வளவு கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும், அதனால நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வெப்பன் பீக்குக்கு உங்க கூட பார்ட் டைமா வேலைக்கு வரலான்னு முடிவு பண்ணிட்டோன்னு குண்டன் சொல்லவும், இரு எதுக்காக நீங்க ரெண்டு பேரும் வர போறீங்க, செக்டர் லீடர் என்ன மட்டும் தானே போக சொல்லி இருக்காருன்னு ஹீரோ சொல்லவும், சீனியர் எக்ஸோ நாங்க ரெண்டு பேரும் உங்க கூட இருந்துட்டு நீங்க பண்றத எல்லாத்தையும் பார்த்து நாங்களும் கத்துக்கலான்னு இருக்கோம் அப்படின்னு குண்டன் சொல்லிட்டு இருக்க. அவன் கரெக்டா தான் சொல்றான். சீனியர் எக்ஸோ நாங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக கண்டிப்பா வருவோம்னு ஒல்லியா இருக்கிறவன் சொல்லிட்டு இருக்க. இது என்னடா புது பிரச்சனையா இருக்கு, இவனுங்களும் என் கூட வந்தா அந்த வெப்பனை எல்லாத்தையும் என் இஷ்டத்துக்குன்னு அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருந்து என்னுடைய கல்டிவேஷன் பவரை இன்க்ரீஸ் பண்ண முடியாது, நான் இப்ப ஏதாவது பண்ணி ஆகணும்னு ஹீரோ அவனுக்குள்ளாரே சொல்லிட்டு இருக்க. சீனியர் எக்ஸுன்னு அவன் கூப்பிடவும், ஏன்டா ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு என்ன கஷ்டப்படுத்தி பாக்குறீங்க, நான் தனியா போயிட்டு அதை எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிறேன், ஏன்னா இதுக்கப்புறம் நீங்க ரெண்டு பேரும் கிடைக்கிற டைமிங்ல ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு ஸ்ட்ராங் ஆனவனுங்களா ஆகணும், ஆனா நான் சொல்ல வரதே நீங்க புரிஞ்சிக்கவே மாட்டீங்கடான்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. சீனியர் எக்ஸு நீங்க எங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, நாங்க என்ன சொல்ல வந்தோம்னு குண்டன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி இதுக்கப்புறம் அதை பத்தி பேசுறதுக்கு எதுவும் இல்ல, நான் வெப்பன் பீக்குக்கு தனியா தான் போக போறேன், அந்த இடத்துல 10 மில்லியன் வெப்பனுங்க இருந்தாலும் சரி நான் அந்த இடத்துக்கு தனியா தான் போவேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்பி வேற ஒரு இடத்துக்கு வந்துடுறான். எப்படியோ ஃபேரி உமன் பீக்கை தாண்ட போறேன், எனக்கு தெரிஞ்சு அந்த வெப்பன் பீக்கு இங்கதான் எங்கன்னா பக்கத்துல இருக்கும்னு ஹீரோ சொல்லிக்கிட்டே வர, அந்த இடத்துல யாரையோ ரெண்டு பேரை கட்டி போட்டு பொண்ணுங்க 3 பேரும் சேர்ந்து அடிச்சுக்கிட்டு இருக்க. இதுதான்டா உங்களுக்கான தண்டனை, நீங்க அதை பார்த்தீங்க இல்லடான்னு அந்த பொண்ணு சொல்லவும், சீனியர் உண்மையிலேயே நான் அதை பார்க்கவே இல்லை, எனக்கு பார்க்கறதுக்கான வாய்ப்பே கிடைக்கல, அதுக்குள்ளாரே நீங்க என்ன பிடிச்சிக்கிட்டு வந்துட்டீங்கன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கவும், நீங்க எல்லாரும் மார்ஷல் ஆர்ட்ஸை சீக்கிரட்டா கத்துக்கிட்டு போலாம் தானே வந்தீங்க, இவங்களை விடாதீங்க அடிங்கடின்னு சொல்லிட்டு திருப்பி அவனுங்களை அடிச்சுக்கிட்டு இருக்க. ஒரு நிமிஷம் இருங்க, நான் திருப்பி இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன நீ திருப்பி பண்ணலான்ற ஒரு நினைப்புல வேற இருந்தியாடான்னு சொல்லிட்டு திருப்பி 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு அவனுங்க 2 பேரை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக இன்னும் எங்களை அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க, எங்களை போக விடுங்கன்னு அவனுங்க 2 பேரும் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படி
அப்படின்னா இவனுங்க மார்ஷல் ஆர்ட்ஸை சீக்கிரட்டா கத்துக்கலான்னு போயிட்டு மாட்டிக்கிட்டானுங்களா. இதை நினைச்சு இவனுங்க அசிங்கப்படணும்டான்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்பவும், ஒரு நிமிஷம் இரு, மார்ஷல் ஆர்ட்ஸை சீக்கிரட்டா கத்துக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? நான் தான் தாவோ செக்டோடைய ஃபியூச்சர் சக்சஸரா ஆக போறவன். அதனால நான் ரொம்ப நேர்மையா நடந்துக்கணும். அந்த மாதிரி தப்பான விஷயத்தெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன். ஐயோ அடிக்காதீங்க, எங்களை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க அவனுங்க 2 பேரும். பார்த்தா அந்த இடத்துல எவனோ உக்காந்துக்கிட்டு இருக்கிறத ஹீரோ பார்த்துட்டு, என்ன மார்ஷல் பீக்கோடைய இன்னொரு ஸ்டூடெண்டா, என்ன இவன் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே, அவன் என்ன பண்றான்றத அவன்கிட்ட கேட்கலாம்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி தட்டவும் அவன் லைட்டா ஷாக் ஆக ஆரம்பிக்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு ஹீரோ கேட்கவும், சவுண்ட் எல்லாம் போடாதரா, வா நான் இந்த இடத்துல உனக்கு கொஞ்சம் இடம் கொடுக்கறேன், வந்து பாருன்னு அவன் சொல்லிட்டு இருக்க. அப்படி என்னத்தர நீ பாத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவன் கூட சேர்ந்துக்கிட்டு பார்க்க ஆரம்பிச்சிடறான். பார்த்தா அந்த இடத்துல 2 பொண்ணுங்க நின்னுகிட்டு அவங்களுடைய சோடை யூஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கவும், ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க பொண்ணு அவளுடைய சோடை கத்தி மாதிரி மாத்தி அதை வச்சு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதாவது சுத்தமும் பவர் எல்லாம் சுத்தி தெரிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன். இப்ப நீ பண்ணுன்னு சொல்லிட்டு சீனா போஸ கொடுத்துக்கிட்டு இருக்கவும், ப்ளூ ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க பொண்ணும் அவளுடைய பவரை வெளியில வர வச்சு தண்ணி மேலே பறந்து போய்கிட்டு இருந்துட்டு அவளுடைய கண்ணுல பவரை வர வச்சுக்கிட்டு இருந்து அவளை சுத்தி இருந்த பூவை இன்னும் பெருசாக்கிறா. அந்த இடத்துல நின்னுகிட்டு இருந்த 2 பொண்ணுங்களும் பிராக்டிஸ் பண்றத நிறுத்துங்க, கொஞ்சம் பிரேக் எடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். 2 பொண்ணுங்களும் ஒன்னா அந்த இடத்துல இருந்து கிளம்பி அந்த பொண்ணுங்க கூட வர, அந்த பொண்ணுங்க என்னடானா தண்ணி எடுத்து ஒருத்தருக்கு மேல ஒருத்தர்னு ஊத்திக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க பொண்ணும் தண்ணியில காலை விட்டுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருந்துட்டு சீனா போஸ கொடுத்துக்கிட்டு இருக்கேன். மார்ஷல் பீக்க சேர்ந்த ஸ்டூடெண்ட்டுங்க திருப்பி நம்ம பிராக்டிஸ் பண்றத வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தானுங்க. அவங்க எல்லாருக்கும் சிஸ்டருங்க எல்லாரும் சேர்ந்துட்டு பனிஷ்மெண்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எவனா கெட்ட எண்ணத்துல இங்க வந்தானா எவன்ல இருந்தே அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் வந்து சேரும்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல திடீர்னு என்னவோ மேகம் வர ஆரம்பிச்சு அதுல இருந்து மின்னல் வந்து ஹீரோ இருந்த இடத்துல படவும் அவங்க 2 பேரும் அதை பார்த்துக்கிட்டு இருக்க. கூட இருந்த 2 பொண்ணுங்களும் என்ன ஆச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோ கூட இருந்தவன் மேல அந்த மின்னல் விழுந்ததுல அந்த இடத்துல அவன் பிளாட் ஆயிரான். என்னடா ஆயிடுச்சு உனக்குன்னு ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்க. நம்ம 2 பேரும் ஒன்னா தான்டா அவங்களுடைய ட்ரைனிங்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம், எனக்கு மட்டும் ஏன்டா இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லிட்டு திருப்பி அவன் பிளாட் ஆயிடுறான். அந்த இடத்துல யாரோ இருக்காங்கன்னு அவன் சொல்லவும் இப்பதான் சில பேர் அடி வாங்கிக்கிட்டு போனானுங்க, இன்னும் யாரு வந்திருக்காங்கன்னு தெரியலன்னு அந்த 2 பொண்ணுங்களும் சொல்லிக்கிட்டு இருக்க. அவன் சாவை தேடி வந்திருக்கான், அவனை நம்ம சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு 4 பேரும் தண்ணியிலே வந்துகிட்டு இருக்க. அவ்வளோ தண்ணியில சீனா நடந்துகிட்டே மேல பறந்து வந்துகிட்டு இருக்க. 4 பேரும் ஒன்னா சேர்ந்து ஹீரோ கிட்ட வரவும் என்ன பிடிக்கிறதுக்கு தான் வராங்களான்னு ஹீரோ அவனுக்குள்ளாரே சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணு டக்குன்னு ஹீரோ கிட்ட வந்துடுறா. இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.